بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم أنفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا أنطعم من لو يشاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டார். அல்லாஹ் நாடியிருந்தால் எவர்களுக்கு அவன் உணவளித்து விடுவானோ அவர்களுக்கு நாங்கள் உணவளிப்போமா? நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டிலன்றி வேறில்லை என்று விசுவாசிகளிடம் நிராகரிப்போர் பரிகாசமாக கூறுகின்றனர். சூரா யாசினுடைய 47வது வசனம் இது. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். போன ஆயத்துல அல்லாஹ் என்ன சொன்னா, அதாவது காஃபிர்கள் ரப்பிடமிருந்து எவ்வளவு அத்தாட்சிகள் வந்தாலும் அதை என்ன விட்டு புறக்கணிச்சாங்க அப்படின்றாமே எல்லாம் சொன்னான். இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் இருக்குல்ல, அது மட்டும் இல்ல, ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு பண்பு, அந்த சமூக கடமையை கூட அவங்க அவங்களுடைய அஞ்சத்தனத்தை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய கதிர் விஷயத்திலேயே அவங்க அவங்களுக்கு சாதகமா திருப்பி மூர்க்கத்தனமாக ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்றதான் அல்லாஹ் இதுல சொல்லி காமிக்கிறான். இதா கீழலகும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால்னா ஒண்ணு நல்லவர்கள், இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய நபர் அல்லது தூதர், இவங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க தர்மம் செய்யுங்க. அன்ஃபிகு மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய வாழ்வாதாரத்திலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்க. இன்ஃபாக் அப்படின்னு சொன்னா இறை வழியில செலவிடுறதுக்கு பேருதான் இன்ஃபாக், அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுது. அப்படின்னு சொன்னா காலல்லதீன கஃபருல் இல்லதீன ஆமனு, இந்த காஃபிர்கள் எல்லாம் மூமின்களை பார்த்து சொல்றாங்களாம், அனுதைமு மல்லவ் யஷா உல்லாஹு அத்தாம, அல்லாஹ் நாடி இருந்தா யாருக்கு உணவளிச்சிருப்பானோ அவனுக்கு நாங்க உணவளிக்கிறதா? எல்லாம் நினைச்சிருந்தா அவனே உணவளிச்சிருக்கலாம்ல, சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல, வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கலாம்ல, அவங்களுக்கு போய் நாங்க உணவளிக்கிறதா? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏழைகளை வறுமையில வச்சிருக்கிறது அல்லாதான். அவன் நினைச்சிருந்தானா வானத்துல இருந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல, உணவை இறக்கி இருக்கலாம்ல. அவனே கொடுக்காத போது நம்ம கொடுத்து அல்லாஹ்வினுடைய நாட்டத்துக்கு எதிராக நம்ம செயல்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிர்த்தனமான ஒரு வாதத்தை முன்வைக்கக்கூடியதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதை சொல்லிட்டு இன்னும் இல்லாஃபி தொலாலின் முபீன், நீங்கள் தெளிவான வழிகேட்டிலேயே அன்றி வேறில்லை. அந்த இடத்துல நீங்கள் அப்படின்னு சொல்றது காஃபிர்கள் மூமின்களை பார்த்து சொல்றது. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசிகள், ஈமான்தாரிகள், அவங்கள பார்த்து அறிவு கட்டவர்கள், வழிகட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறான். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உள்ளடக்கிய ஒரு வசனம். இந்த மக்கால ஆரம்ப காலத்துல நிறைய மூமின்கள் ஏழைகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி நிறைய நபி தோழர்கள் அறிவுறுத்தினாங்க, மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அப்ப இந்த வசதி படைச்ச காஃபிர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய அந்த கஞ்சத்தனத்தை மறைக்கிறதுக்காண்டி வேற ஒரு விஷயத்த, அதாவது விதி, அல்லாஹ்வினுடைய அந்த கதிர் இருக்குல்ல, அதுல கை வைக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இவங்க ஏழையாக இருக்கணும் அப்படின்றது, அதனால இவங்க ஏழையாக இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாறாக நம்ம உணவு கொடுத்து அவனுடைய விதியை அவனுடைய விதியை நம்ம மீறுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுயநலத்திற்காக வேண்டி ஒரு அவங்களுடைய அந்த எப்படி சொல்றது, அவங்களுடைய ஆன்மீகத்துக்கு ஒரு சாயம் பூச மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்றாங்க. இப்போ இதுல என்ன புரியுது அப்படின்னா, வறுமை, செல்வம், இந்த ரெண்டுமே மனிதர்களை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஏற்பாடு. செல்வந்தர்கள் பணத்தை அதிகமா கொடுக்குறான் அல்லாஹ், சில பேரை வசதி படைச்சவங்களும் ஆக்குறான். என்ன காரணம்? அவங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறாங்களா, அவங்க பகுதியில இருக்கிற, அவங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யறாங்களா அப்படின்னு அல்லாஹ் செக் பண்றான், சோதிக்கிறான். ஏழைகளுக்கு அல்லாஹ் சில பேருக்கு வறுமையை கொடுக்குறான்.
ஏழைகள்னாலே வறுமை என்ற பட்டியல்ல இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட என்ன சோதனை? சகிப்புத்தன்மை இருக்கா அப்படின்றத சோதிக்கிறான். சோ இந்த 2 யதார்த்தத்தையுமே மறுத்து அல்லாஹ்வினுடைய விதியவே தப்பா புரிஞ்சுகிட்டு அவங்களுடைய சுயலாபத்திற்காண்டி பேசுற வார்த்தை தான் இந்த வசனமாக இருக்கு அப்படின்றத சில தப்சீர்ல விளக்கமா கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தா மிம்மா ரிசக்குக்குமுல்லா அப்படின்னு நல்லா சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல மனுஷனுடைய கர்வம் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருது. மனிதன் அனுபவிக்கக்கூடிய எல்லா சுகங்களும் எல்லா செல்வங்களுமே அவன் சுயமா தயாரிச்சது கிடையாது. எல்லாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி சொல்றான். சொல்லிட்டு இது ஃபுல்லாமே நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்துல நீ வாழ்ற அப்படின்னு சொன்னா உனக்காக நான் இப்படி ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னும் போது அவன் கொடுத்ததுல இருந்து அடியார்களுக்கு கொடுக்கறதுல என்ன தயக்கம் இருக்க முடியும்? மிம்மா ரசக்குக்கு முல்லா அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அப்போ இப்ப இத பாருங்க, இந்த கஞ்சத்தனத்தை வந்து அவங்க அதோட அந்த நியாயப்படுத்துறதோட ஸ்டாப் பண்ணாம நல்லது நினைச்சாங்கல்ல, ஒரு அறிவுரை சொன்னாங்கல்ல, அவங்கள பார்த்து என்னன்னா நீங்க அப்பட்டமான ஒரு வழிகேட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காபிர்கள் இவங்கள பார்த்து சொல்லக்கூடிய இது ஃபுல்லாமே அகங்காரம் பெருமையினுடைய உச்சகட்டம் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சொல்ல வைக்குதுன்றத தப்சீர்ல விளக்கம் அளிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த இடத்துல என்ன புரியுது? ஒருத்தன்ட்ட செல்வம், வசதி, வாய்ப்பு, அந்த மெட்டீரியலிசம் என்று சொல்லப்படக்கூடிய பொருள் முதல் வாதம் என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுடைய இதயம் வறண்டு போனதா மாறுது, இரக்கம் இல்லாம மாறிடுது அப்படின்றத இந்த வசனம் வந்து காட்டுது. ஏன்னா ஒரு சமூகம் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஏழை எளிய மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்து அவங்களுக்குனாவது இறக்கப்படலாமே, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. இப்போ இந்த மார்க்க கொள்கைகளை தான் அவங்க இஷ்டத்துக்கு பேசி குஃப்ருல போனாங்க. சரி, சக மனிதன் நம்மளோட வாழ்ற ஒரு மனிதனை பார்த்து அவனுடைய வறுமையை கண்டு கொஞ்சம் கூட யோசிக்காம மனிதநேயம் இல்லாத ஒரு செயல் அப்படின்றது, ஆன்மீகம் என்பது மௌத்தா போனவர்கள் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவார்கள் அப்படின்றத இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சோ இன்னைக்கு நம்ம இதை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, செல்வம் அப்படின்றது ஒரு சில பணக்காரவங்க கையில வந்து அல்லாஹ் வந்து கொடுத்து வச்சிருக்கிறான். சோ அதுல ஏழை எளிய மக்கள் ரொம்ப பசியிலையும் பட்டினியிலையும் கஷ்டப்படுறாங்க. எல்லாமே அல்லாஹ்வினுடைய நாட்டம் தான். அப்படி இருக்கும் பொழுது இவங்க குடுக்கறதுக்கு சோம்பேறிப்பட்டுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்கதான் சோம்பேறிங்க, போய் உழைச்சு சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய விதி அதனால அப்படியே இருக்கிறாங்க, அதுக்கு வந்து கடவுள் தானே காரணம், நம்ம என்ன காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரெண்டு வியூல பார்க்கலாம். ஒண்ணு இந்த இது தர மனசு இல்லாதவங்க இப்படி பேசுவாங்க. இன்னும் சில பேர் வந்து எல்லாமே அவங்களால செய்ய முடியும்ன்றதை உணர்ந்து, ஏன்னா சில பேர்கிட்ட காசு கொடுத்தோம்னா அதை போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு அல்லது வேற ஒரு பாதையில செலவு பண்றவங்களும் இருக்கிறாங்க. சோ அந்த வாழ்வாதாரம், அந்த செல்வம் அப்படின்றது சரியான மக்களுக்கு போகுதா இல்லையா? அவங்க வந்து அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் செய்ய மாட்டேன்றதை வெளிப்படுத்துறதுக்கு வேறு விதமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு சாட்டை அடியா சொல்றான். அன்பிக்கும் இம்மா ரசக்கக்கும் உள்ளா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கான், அதுல நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்றான். அதே மாதிரி இன்னொரு செய்தி இந்த வசனத்துல என்ன புரியுது அப்படின்னா, அநியாயம் நடக்குது, வறுமை சில பேருக்கு இருக்கு, இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய விதிப்படி தானேப்பா நடக்குது, நம்ம எதுக்கு அதை மாத்தணும்னு சொல்லி முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு வாதத்தை சொல்றாங்க. அதை எதுக்கு நம்ம கெடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா வறுமையை ஒழிக்க, வறுமை இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம சில முன்னெடுப்புகளை செய்யணும். ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். இது அல்லாஹ்வினுடைய கட்டளை. சோ அதை விட்டுட்டு வறுமையை வந்து அல்லாஹ் மேல காரணம் காட்டி பொறுமையா இருக்கிறது, நம்ம கண்டுகொள்ளாம இருக்கிறதுன்றது காபிர்களுடைய பண்புன்னு அல்லாஹ் வந்து எச்சரிக்கிறான். அந்த தன்மையில நீங்க இருக்காதீங்க அப்படின்னு நம்ம எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம வந்து பாக்குறோம். ஆனா பாருங்க, மனுஷன் வந்து இன்னைக்கு செலவு பண்ற விஷயங்கள் எல்லாமே அவனுடைய சொந்த ஆடம்பரத்துக்காண்டி, கேலிக்களுக்காண்டி, கூத்துக்களுக்காண்டி, தேவையில்லாத விஷயங்களுக்காக வேண்டி கோடிக்கணக்குல காசை கொண்டு போய் கொட்டுறாங்க. நிறைய பேரை நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனா அதே சமூகத்துல, அதே ஊர்ல, அதே தெருவுல, இன்னும் சொல்ல போனா பக்கத்து வீட்டுகள்ல எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. கல்விக்கு கஷ்டப்படுறாங்க, மருத்துவத்துக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு நினைக்கும் போது அந்த மாதிரி மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏகப்பட்ட காரணங்களை மனுஷன் வந்து சொல்றான். அப்போ அந்த சுயநல போக்கு அப்படின்றது எப்பயுமே இருக்கக்கூடாது. அது இப்படி இருந்துச்சுன்னா சமூகம் வந்து சீரழிவை நோக்கிதான் போகுன்றத வந்து இந்த வசனம் வந்து நமக்கு உணர்த்துது. சோ எல்லா மனிதர்களும் உணரணும் இதை. செல்வந்தர்கள் இருக்கிறாங்களா, அவங்க ஒரு
பிளான் பண்ணி நம்ம ஊர்ல எவ்வளவு ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், ஏதோ செய்வோம் அப்படின்னு சொல்லி முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் அப்படின்றத இதுல வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி பார்த்தா எவ்வளவோ பேர் ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நல்ல மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜக்காத்து, அதே மாதிரி தர்மம் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வசூல் பண்ணி மக்களுக்கு எவ்வளவு தேவையோ அதற்கேத்த மாதிரி நிர்ணயம் செய்து கொடுக்கிற ஆஹ் அமைப்புகள், இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அவங்கள பார்த்து சில பேர் என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாம் மக்களை வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க, சமூகத்தை சோம்பேறிகளாக உருவாக்குறாங்க, அவங்கள வந்து வேலை செய்ய வைக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, முடியாதவங்களுக்கு தான் ஹெல்ப். அததான் இந்த சமூகம் வந்து செஞ்சுட்டு இருக்கு. அதை பார்த்து செய்ய மனசு இல்லாம சில பேரு அதுக்கு வந்து அந்த காபிர்களுடைய தன்மை கொண்ட சில பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ நன்மை செய்யறவங்களை எப்பயுமே நம்ம தடுக்க கூடாது. அவங்க நன்மை செய்யறாங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அதற்கான கூலி அவங்க அணிஞ்சுக்கிடுவாங்க. நான் செய்ய மாட்டேன்றதுக்காக வேண்டி நம்ம மனதுல ஏத்த மாதிரி நமக்கு மனசு சொல்ற மாதிரி எல்லாம் சில வார்த்தைகளை சொல்லுவது அப்படின்றது மிக மிக தவறானது அப்படின்றத இந்த வசனம் உணர்த்துது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட செய்திகள் இந்த வசனம் நமக்கு வந்து சொல்லி தருது. அன்பிகோ அப்படின்னு சொல்றான்ல அல்லாஹ், அப்படின்னா என்ன, ஒரு ஆள் கிட்ட அளவுக்கு அதிகமான, அதாவது நிசாப் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வருஷந்தோறும் 2.5% அவங்க அவங்களுடைய ஃபுல் சொத்தையும் கணக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. ஒரு கட்டாய கடமை என்ற இடத்துல வச்சிருக்கு. சோ அதை மறுக்கிறவன் என்ன செய்வான், குற்றவாளி ஆயிடுவான். அல்லாஹ்வினுடைய பார்வையில் மிகப்பெரிய தண்டனைக்கு உரியவனாக ஆகிடுவான். அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு தூரம் தர்மங்கள் செய்ய முடியுமோ, சதக்கா செய்ய முடியுமோ, அதெல்லாம் தான் நமக்கு நாளைக்கு சொத்து. மிகப்பெரிய சொத்து என்ன, அதுதான். கையில வச்சிருக்கிறது சொத்து அல்ல, வெளியே கொடுக்கறது தான் சொத்து அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லார்கிட்டையும் இருக்கணும்ன்றது இதுல வருது, புரிய வருது. அதே மாதிரி இந்த கதிர், கல்லா கதிர்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதாவது நம்ம கொள்கை என்ன சொல்லுது, நன்மை தீமை, வறுமை செல்வம், இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய விதிப்படித்தான் நடக்குது. அதுக்காக வேண்டி தீமை எல்லாம் பார்த்துட்டு வறுமை எல்லாம் பார்த்துட்டு கண்டுகொள்ளாம இருக்கிறதுக்கு எங்கேயுமே நமக்கு சொல்லல. சோ அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம்னும் போது அதற்காக வேண்டி நம்முடைய குரல் என்ன, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது, அந்த செயல் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இப்ப நன்மை செய்யறதுக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யணும், அந்த அளவுக்கு நன்மைகளை தேடணும், நம்ம அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து சதக்கா செய்யணும் அப்படின்றது இதுல மிக தெளிவாக புரியுது. சோ காரணம் இல்லாம, காரணத்தை முன் வச்சு நான் செயலை செய்ய மாட்டேன்னு சொல்லி எப்பயுமே பின்வாங்க கூடாது. அதுதான் இந்த வசனம் நமக்கு புரிய வைக்குது. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எப்படின்னா இதுல என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னா, விசுவாசிகளும் நிராகரிப்போர் கோருகின்றனர். விசுவாசிகளும் நிராகரிப்போர். இதுல அப்படியே டிரான்ஸ்லேஷன் என்ன, காலல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு. காபிர்கள் மூமின்களை நோக்கி, அப்படிதான் பொருள் கொள்ளணும் இல்லைங்களா? சோ மூமின்களில் உள்ள காபிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? நம்ம மீனிங்க மாறி போயிடும். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ முக்கியமான நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். மாஷல்லா. அந்த அன்ஃபிகோ நாஃபக அப்படின்னா இந்த இறைவழியில் செலவு செய்யறதுமாங்க. இன்ஃபேக்ட்னு போட்டிருப்பாங்க எல்லா பள்ளியாசலையும் பார்த்தீங்கன்னா. இங்க வந்து இன்ஃபேக்ட் நாஃபக்க சொல்லக்கூடாது, அன்ஃபக்க தான் செலவழித்தான். நாஃபக்கனா நயவஞ்சகம். அதான் நயவஞ்சகம்னா அதான் அந்த நஃபக்காங்கிறதுக்கு, அந்த நஃபக்கா கொடுக்கறதுக்கு வந்து அந்த தர்மத்துக்கும் தான் சொல்லுவாங்க. நஃபக்கான்னா அந்த இந்த ரூட் வேர்ல வந்ததுதான் நயவஞ்சகம். இல்ல, ரூட் வேர்ட் வந்து வேற கொஞ்சம் டிஃபர் ஆகும். அன்ஃபக்கன்னு சொன்னாதான் செலவழிக்கிறது இன்ஃபாக்ல போகும். இல்ல இந்த நாஃபா காத்தாங்களா, அதுக்கும் நாஃபா காத்தான் அந்த முனாஃபிகளுக்கும் இதே ரூட் மஸ்தர்ல இருந்து வந்தது தான். நான் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த முனாஃபிக் வந்து இங்க ஒரு மாதிரியா பேசுவான், அங்க ஒரு மாதிரியா பேசுவான். இந்த இடத்துல பாயிண்ட் ஏல ஒரு மாதிரியா பேசுவான், பாயிண்ட் பில ஒரு மாதிரியா பேசுவான். நாஃபக்க இந்த இது வந்து அரபுல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு என்ன பண்ணும், சரியான உதாரணம் என்னன்னா, எலி இருக்கு இல்லையா, எலி வந்து குழி தோண்டுச்சுன்னு வச்சுங்களேன், எலியோ ஒரு நண்டோ இந்த இடத்துல குழி தோண்டா கொஞ்சம் கடல்ல போய் கொஞ்சம் தூரமா வெளியே வந்துடும். ஸோ ரெண்டு பக்கமும் ஓட்டை இருக்கும். ஸோ நம்ம அந்த அன்ஃபிகு நாஃபக்க அந்த அல்லா வழியில செலவு செய்யறதுங்கிறது நாம இந்த உலகத்துல கொடுத்தா அல்லா கிட்ட வந்து நம்ம வாங்கி பெற்றுக்கலாம். அது
அனுப்பி வைக்கிறது அங்க. ம், அந்த அந்த அர்த்தத்துல வந்து அன்ஃபிகு நாஃபக்க வந்து நம்ம இப்போ கொடுக்கறது ஒன் வே டிராஃபிக் கிடையாது. நமக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம சேமிச்சு வச்சுக்கிறோம். முதலீடா வந்து நம்ம இப்போ அல்லாஹ்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறோம். இப்போ கொடுக்கறது வந்து எதுவும் வந்து வேஸ்ட் கிடையாது. ரெண்டாவது இந்த உலகத்துலயும் அது வந்து அல்லாஹ் எத்தனையோ மடங்கா அதை பெருக்கி தரேங்கிறான். தர்மம் செய்வதனால் உங்களது செல்வம் குறைவதில்லை அப்படிங்கிறான். என்ன? அதனால எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துடலாமா அப்படிங்கிறதும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. என்ன? ஸோ ஃபேமிலிக்கு கொடுக்கறதும் தர்மம் தான் சொல்றாங்க. என்ன? ஸோ ஸோ ஃபேமிலி கொடுக்கறதும் தர்மம் தான் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலம் உணவை ஊட்டுவதும் சதக்கா தான் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? என்ன? ஸோ அதுவும் இந்த கஞ்சத்தனம் வந்து வீட்ல இருந்து சம்டைம்ஸ் ரொம்ப கஞ்சனா இருக்கக்கூடாது. என்ன? அவங்களுக்கும் வந்து தாராளமா செலவு பண்ணா அல்ல அவங்க மேல நல்லா தாராளமா செலவு பண்றேங்கிறான். என்ன? அந்த ஒரு என்ன இருக்கு, ஒரு குரான் ஆயத்து எல்லாம் சொல்றானே, நீ செலவு செஞ்சா நான் உன் மேல செலவு செய்யறேன். அது என்ன ஆயத்து அது? அந்த என்ன ஆயத்து உங்களுக்கு தெரியுமா? அது ஸ்பெண்ட் ஆன் யூ. அது சர்ச் பண்ண வந்துடும். என்னன்னா அல்லாஹ் சொல்ற ஒரு அதுல ஒரு ப்ராமிஸ். அபூ ஹுரைரா, அது ஹதீஸ். ஆமா, அதெல்லாம் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அல்லாஹ் தன் அடியாரை நோக்கினான், ஆதமின் மகனே, நீ நல்வழியில் செலவிடு, நானும் உன் மீது செலவிடுவேன், உனக்கு வழங்குவேன். ஸோ இது ஹதீஸ் குத்ஸி. குரான்லயும் வருதுங்க. மேலும் நீங்கள் எந்த பொருளை செலவிடோ அவன் அதுக்கு பிரதிபலனை உங்களுக்கு வழங்குவான், அவனை வாரி வழங்குவோரில் மிகச்சிறந்தவன் ஆவான். 34வது சூறால 32வது ஆயத்து வருது. 34 போன நம்ம ஓதுனதுதான். ஒன்னும் ஓதல இல்லையா? 34 என்ன அது? ஓகே, அது 34 வந்து ஏன்னா நாம் ஏழைகளுக்கு தேடும் தர்மம் நம்ம சில குறைந்து விடாது மர அல்லா கருணையால். இதுக்கு வந்து நம்ம செலவு பண்றதுனால தர்மங்கள் குறைவதில்லை, சதக்கா செய்யறதுனால குறைவதில்லை, ஜக்காத் கொடுக்கறதுனால நம்மளுடைய செல்வம் வந்து சுத்திகரிக்கப்படுது. இந்த ஜக்காத்து செய்யாத பொருள்கள் செல்வங்கள் வந்து அதுக்கு வந்து பறக்கத்து இருக்காது. அது எந்த கேரண்டியும் கிடையாது. அது வந்து அது சுத்தம். ஒரு ஒரு பால்ல வந்து ஒரு விஷம் கலந்தா அந்த முழு பாலும் எப்படி விஷமாயிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி ஜக்காத்து கொடுக்காத ஒரு செல்வமும் அந்த மாதிரி விஷமாயிடுமா? என்ன நல்லா காப்பாற்றணும். ஸோ நம்ம கரெக்டாக வருஷம் வருஷம் கணக்கு போட்டு 2.5% சொல்றோம் நிசாபுக்கு மேல. பட் மற்ற விளைச்சல் பொருள்களுக்கு, விவசாயத்துக்கு, ஆடு மாடு குதிரைகளுக்கெல்லாம் வேற வேற நம்பர் சொல்றாங்க. என்ன? ஸோ இப்போ 100 மாடு இருந்துச்சுன்னா 2.5 மாடு கிடையாது. என்ன? ஸோ அதுக்கு வேற கணக்கு. 100 மூட்டை நெல் வந்துச்சுன்னா 2.5 மூட்டை நெல் அப்படி கிடையாதுங்க. என்ன? ஸோ அதுக்கு சில இப்போ வந்து நிறைய ஜக்காத்துடைய சட்டங்கள் இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நம்ம அது நெட்ல போய் சர்ச் பண்ணாலே என்னிடம் இத்தனை இவ்வளவு லாபம் வந்துச்சு, ப்ராஃபிட்ல வந்துச்சுன்னா அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துருது. என்ன? ஸோ நம்ம வந்து அதுவும் பார்த்துக்கணும். ஒரு நல்ல ஒரு சிறந்த இந்த துறையில ஸ்பெஷலைஸ் பண்ற ஆலிம்கள்ட்ட நம்ம கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த சட்டங்களை தெரிஞ்சு நம்ம செய்யணும். ஸோ நமக்கு என்ன இன்ஃபாக்ட் பத்தி பேசணும். இதுல முக்கிய நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை. என்ன கஞ்சத்தனம், நான் கொடுத்துட்டா வந்து எப்படி நமக்கு செல்வம் குறைஞ்சிருமோ ங்கிற ஒரு ஒரு பயம், அல்லா மேல வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை. என்ன? நம்ம சம்பாரிச்ச காசு சேர்த்து பணம் வைக்கணும், 7 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த என்ன மற்றவங்கள பிளேம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி செய்யறோமா அப்படிங்கறது இப்போ பார்த்துக்கணும். மற்றவங்க அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க அவங்க சொல்றதுக்கு பதிலா பட் சில பாடங்கள் கத்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து வச்சவங்க எப்படி அவங்களுடைய சொத்துக்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்குது, என்ன தாராளமா வாரி வழங்கின செல்வங்கள்லாம் எப்படி வந்து எல்லாம் வந்து அதை வளர்க்குறான் அப்படிங்கிற நம்ம அது மூலமா நம்ம பாடங்கள் கத்துக்கலாம். பட் இது நமக்கு என்ன படிப்பினை? நம்மளுடைய செல்வங்கள் வளரணும், வந்து பறக்கத்து இருக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டா ஜக்காத்தெல்லாம் கொடுத்துட்டு
செய்யணும். இன்னொரு ஆயத்துல சொல்லுவான் எப்படின்னா, இந்த அலா அலா யஹுத்து அலா தாமில் மிஸ்கின், அந்த அவனுடைய என்ன ஆயத்து அது, இதுல இருந்து முடியும், அதான் அராய்த்தல்லதி அராய்த்தல்லதி பிதீன் யுகத்தி பித்தீன் பதீன். பதாலிக்கல்லதி ஏழைகளை அனாதைகளை விரட்டுவான். ஸோ இந்த அவன்லாம் பார்த்தோன்னா அந்த மார்க்கத்தை வந்து பொய்ப்பிக்கிறவன் இது தப்புன்னு மட்டும் சொல்றது இல்லை, அதுக்கு எதிராக செயல்படுறது. கேட்டுட்டு அமைதியா போயிட்டா கூட பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்டே வந்து பாருங்க, மூமின்கள்ட்டே வந்து சொல்றாங்க, அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்றாங்க, அவங்களுடைய மனசை மாத்த பாக்குறாங்க. இல்லதீன்னு ஆமனும் என்ன, நீ மூமின்களை நோக்கி சொல்றான் அப்படின்னா அவனோட நோக்கம் என்ன, இவனும் கொடுக்க மாட்டான், மற்றவனையும் வந்து நல்லா கொடுக்கறவங்களையும் வந்து கொடுக்க சொல்லாத ஒரு பெரிய ஒரு இதுதான் அல்லாஹ் வந்து ரொம்ப பெரிய குஃப்ருங்கிறான். என்ன, நீ வந்து கேட்டுட்டு தனியா போயிட்டா கூட பரவாயில்ல, அதுக்கு எதிராக நம்ம செயல்படுறது. நான் வந்து அந்த ஒரு அஜர்த்த உண்மையான விஷயங்கள் சொல்லிட்டாருன்னா, அஜர்த்த வந்து அவரு கெட்ட பேரா சொல்றது, அவரு போய் அடிக்க போறது, என்ன, அவர் ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்கிறது, என்ன எவ்வளவு நடக்குது ஊர்ல. சில நல்ல ஆலிம்கள்லாம் பாத்தீங்கன்னா, அருமையான எல்லாம் கரெக்டா சொல்ற ஆலிம்கள்லாம் பாத்தீங்கன்னா, மறுமை நாளோட அடையாளம் கூட எல்லாம் சொல்லுவான். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து என்ன கொல்லப்படுவார்கள் கூட சொல்றான்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, என்ன கொல்லப்படுவார்களோ இருக்க மாட்டாங்கிறான். கியாமத்தினால் நெருங்க நெருங்க கல்வி உயர்த்தப்படும். கல்வி உயர்த்தப்படும். ஆமா, கல்வி உயர்த்தப்படும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா காப்பாற்றணும். அந்த மாதிரி காலத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ற ஆலிம்கள்லாம் பார்த்தோம்னா அவங்கள புறக்கணிக்கப்படுவாங்க, ஓரங்கட்டப்படுவாங்க, அந்த ஒரு ஜமாத்தால வந்து ஓரங்கட்டப்படுவாங்க, அவங்கள அடிக்கப்படுவாங்க. என்ன நடக்குது தானே, நம்ம நிறைய பார்க்குறோம். எவ்வளோ நல்ல ஆலிம்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ இந்த நம்ம மூதாதையர்கள் செஞ்சதெல்லாம் செய்ய வேணாங்கிறாரு இவரு, செருக்குங்கிறாரு, பிதத்துங்கிறாரு. என்ன நம்ம இவ்வளவு காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சா தெய்வ குத்தமாயிடுமா, அந்த பாவா வந்து நம்மளை வந்து சபிச்சிட மாட்டாரா, என்ன இவ்வளவு நாளா நம்ம கொடியேத்துறோம், என்ன ஸோ இவ்வளவு நாளா வந்து அந்த பாவா மூலமா தான் நமக்கு இவ்வளவு ஆவுதுபில்லா என்ன கிடைச்சிச்சு. நம்ம அந்த அந்த தர்கால போய் முடி வெட்ட வேணாங்கிறாரு, அந்த தர்கால போய் ஆடு அறுக்கிறது வந்து தப்புங்கிறாரு. உண்மை தானே, அல்லாஹ்க்கு மட்டும்தான் எல்லா சதக்கா போய் சேரணும். என்ன ஸோ அதை விட்டுட்டு அந்த மற்றவங்களுக்கு அதாவது ஏன் அல்லாஹ் அதை அவனுக்கு ரொம்ப கடுமையா அதை வந்து எதிர்க்கிறான்னா, இப்போ நம்மளே வந்து ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறோம், சம்பளம் கொடுக்குறாரு. சம்பளம் கொடுத்துட்டு அவருக்கு விசுவாசமா உழைக்காம அடுத்த கம்பெனி கடை விசுவாசமா உழைச்சானா எப்படி இருக்கும் அவருக்கு, என்ன அவரோட மனநிலை எப்படி இருக்கும் வந்து. ஸோ அவனை வந்து சம்பளத்தை முதல்ல நிப்பாட்டுவாரு, வேலையை விட்டு நிப்பாட்டுவாரு, என்ன அவனை வந்து ஜெயில தூக்கி போடுவார் இல்லைங்களா. என்ன ஸோ அந்த மாதிரி தான் அது அவ்வளோ சீரியஸான மேட்ரு. இது நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்து குஃபருங்கிறான், மற்றவங்களுக்கு வந்து மனசை மாற்றவும் விளைகிறான். நம்ம வந்து என்ன பண்ணோம், ஜக்காத்து சதக்காலாம் கொடுக்கணும். என்ன ரெண்டாவது எல்லாமே பேலன்ஸ் தான். நம்ம வந்து குதிரை மேல ஏறி ஒருத்தன் வந்து சதக்கா கொடுனாலும் நம்ம கொடுக்க சொல்லுது மார்க்கம். என்ன அதே நேரம் அவங்களையும் வந்து நீ கையேந்து நிக்காத, உன்னோட சொந்த உழைப்புல இல்லைன்னு தான் சொல்லுது மார்க்கம். ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் கொடுக்குது, பேலன்ஸ். என்ன அதனால நம்ம அதை எடுத்துக்கூடாது. மார்க்கத்தை வந்து உனக்கு வந்து நீ சொந்தமா நிக்க சொல்லியிருக்கு, போய் நீ வந்து சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு நம்ம அவங்கள வந்து நம்ம விரட்ட முடியாது. வந்து கேட்டாங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் கொடுக்கணும், கொடுக்கலன்னா ஒரு கண்ணியமாவது அனுப்பணும் அவங்க. ஏன்னா ஸோ இதுல கண்ணியம், சில பேர் கொடுத்து தூக்கி வீசுவாங்க, காசு கொடுத்துட்டு அவங்க வந்து சொல்லி காமிப்பாங்க. அதை விட பெரிய குடும்பங்கிறான் அல்ல சில ஆயத்துக்கள்ல சொல்லி அவங்களை துன்புறுத்துறது. நான் தானே அவனுக்கு செஞ்சேன், நான் செஞ்சதுனாலதான் நீ இவ்வளவு பெரிய பெரிய ஆளான, என்ன நீ இல்லைன்னா இப்படி ஆயிருப்பியா அப்படி இப்படின்ட்டு சொல்றது. அதை விட பெரிய கொடுக்கறத விட கொடுத்து அவனை வந்து துன்புறுத்துற மாதிரி அது பெரிய பாவமா இல்லை எழுதுனா. அதெல்லாம் நான் வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் இந்த சட்டங்கள் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்டேன் ஊர் ஃபுல்லா சொல்றது. என்ன ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட் நம்ம இருக்கக்கூடாது. ஆனா நம்ம ஜக்காத்து கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணுங்கிறாங்க. வந்து கேட்கறவங்கள்ட்ட தான் கொடுக்க வேணாம்னு சொல்லல. என்ன ஸோ நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றான். நல்லா சொந்தக்காரங்கள்லயே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. என்ன எவ்வளவு ஏழைகள் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. என்ன அதெல்லாம் வந்து என்ன காரணமா இருக்கும், ஒண்ணு போய் நம்ம ஒண்ணு ஒரு காரணம் சோம்பேறித்தனமா கூட இருக்கலாம், வந்து கேட்டாங்க தூக்கி கொடுத்துட்டேன். ரெண்டாவது
சோம்பேறித்தனம் இல்லாம ஒரு பழி வாங்குற நோக்கம். அவன் அன்னைக்கு அந்த மாதிரி பேசிட்டானே என்ன வந்து ஆஹ், அந்த மாதிரி என்ன ஒரு தடவை என்ன திட்டான் என் தம்பி என்ன. அவன் வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் நான் யாருக்காவது கொடுப்பேன ஒழிய நான் கீழேயாவது குப்பையிலாவது போடுவேன ஒழிய அந்த சாப்பாடை அவங்களுக்கு வந்து சாப்பாடை கொடுக்க மாட்டேன். பாவம் அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு, பாவம் எவ்வளவு பெரிய கல் நெஞ்சத்தனம் அப்படிலாம் வந்து நம்ம இருக்கக்கூடாது. அதுல வந்து ரெண்டு பேருமே உடந்தையா இருக்கணும். அந்த இதுல சொல்லுவோம் காணி தீன காணி தாத்தி ஹாஷின ஹாஷி தாத்தி. இந்த இதுனா அந்த ஜக்காத்து கொடுக்குற ஆண் ஜக்காத்து கொடுக்குற பெண் அப்படின்னு சொல்ல வருவாங்கல்ல ஒரு ஆயத்து ஒண்ணு இருக்கும். ஏன் இது ரெண்டு பேரும் தனித்தனியா சொல்றான்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இதுல வந்து சேர்ந்து வரும். ஒருத்தங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுவாரு, நான் கணவன் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாரு, மனைவி வந்து நிப்பாட்டுவாங்க. அவங்க என்ன அவங்க அன்னைக்கு பேசிட்டாங்களே ரிமைண்ட் பண்ணுவாங்க. இவங்க கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து கொடுக்க வேணான்னு கூட நிப்பாட்டலாம். ரெண்டு பேரும் என்ன பண்ண சேர்ந்து என்ன செய்யணும், அது எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு நான் உங்களுக்கு வந்து நம்ம செய்வோம்னு செஞ்சு அதான் அந்த குரானுடைய இந்த திருமண நிக்கால கூட அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா என்ன துவா அது ஜமா ஃபில் ஹைர் அப்படிம்பாங்க. ரெண்டு பேரையும் நல்ல விஷயம் ஃபில் ஹைர் நல்ல விஷயங்களில் சேர்த்து வை அப்படின்னு ஒரு துவா. என்ன இந்த மாதிரி சதக்கா நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வை அப்படின்னு துவா கேட்கிறோம். அதுல இன்னொரு மீனிங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கெட்ட விஷயங்களை பிரிச்சு வை அப்படின்னு அர்த்தம். என்ன ஒருத்தங்க வந்து தவறான வழியில போக சொல்றாங்கன்னா நம்ம அதுக்கு வந்து உடந்தையா இருக்கக்கூடாது. நல்ல வழியில போக சொன்னா தான் நம்ம வந்து கை கோக்கணும். நான் தவறான வழியில வந்து அவங்க வந்து இது வந்து அல்லாஹ்க்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொல்றாங்கன்னா நம்ம வந்து அதுல இருந்து விலகி இருக்கணும். ரெண்டாவது அவங்கள வந்து நம்ம தர்த்தீப் செய்யணும். இதெல்லாம் செய்யக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது. அவங்க சொன்னாங்க செஞ்சேன்னா அல்லாஹ் வந்து அதை ஏத்துக்க மாட்டான். சொன்னவங்களுக்கும் பாவம் இருக்கு, அது ஏத்துக்கிட்டவங்களுக்கும் பாவம் என்ன. ஸோ அந்த விஷயத்துல ரெண்டாவது மெயினா அந்த சதக்கா ஜக்காத்து விஷயத்துல சொல்றேன். கொடுக்கணும்னு வந்துட்டா ரைத்தா வந்து பல மாதிரியா வந்து நிப்பாட்டுவான். அது சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன அது வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி இயக்கங்கள் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, இயக்கங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து செய்யணும். அதாவது ஜக்காத்து கொடுத்துட்டா எல்லாம் கரெக்டா இந்த 2.5% அந்த கணக்கு போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல வறுமையே இருக்காதுங்கிறாங்க. கரெக்டா எல்லாம் கொடுத்துட்டா. ஸோ அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு 1000 ரூபாய் கணக்கு வருதுன்னா ஆளுக்கு போய் 10 ரூபா போய் ஏழைகளுக்கு கொடுக்கறது ஒண்ணு. அது கொடுக்கணும். இல்லைன்னா பெரும்பான்மை என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தனுக்கு யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்து ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறதோ ஒரு மாவு அரைக்கிற மருந்து இயந்திரம் வாங்கி கொடுக்கறதோ செஞ்சு கொடுத்து அவங்க வாழ்க்கையை அப்கிரேட் பண்ணி விடலாம் என்ன. ஸோ அதுக்குன்னு சில இயக்கங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. மஷாலாம் நிறைய தேடி கண்டுபிடிச்சி இல்லை அவங்களோட நல்ல ரிவ்யூ இருந்துச்சு, நல்லா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து செய்ய சொல்லலாம் என்ன. ஸோ இந்த மாதிரி அதுல வந்து நிறைய நம்ம சும்மா வந்து தூக்கி கொடுத்தோம் பள்ளியாசில வரிசையா நின்றாங்க அதுவும் கொடுக்கணும், கொடுக்க வேணாம்னு சொல்ல எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்றான். பள்ளியாசில வந்து இங்க வந்து சிங்கப்பூர்ல அதெல்லாம் வந்து இல்லீகல். நான் வந்து 2 போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான். பள்ளியாச வாசல்ல யாராவது தர்மம் கேட்டு நின்றாங்கன்னா அது இங்க இப்ப மலேசியா போன்ற நாடுகள்லாம் வந்து மலேசியால எப்படின்னு தெரியல, சிங்கப்பூர்லாம் வந்து அது சட்டப்படி குற்றம்னு போட்டிருக்காங்க என்ன. ஸோ இதெல்லாம் நான் இப்போ இந்த ஒழுக்கங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நமக்கு என்ன மெயினா நம்ம நாஃபாக்காங்கிறது இப்போ கொடுக்கறது வந்து நமக்கு மறுமை நாள்ல வரப்போகுது. இந்த 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 இப்போ கொடுத்தா மறுமை நாள் வரப்போகுது. இந்த உலகத்துலையும் அதை இரட்டிப்பாக்கி தருவான். அவன் எல்லாம் கொடுத்ததுல இருந்து தான். கொடுத்ததுல ரசக்குங்கிறது வந்து காசு பணம் மட்டும் கிடையாதுங்க. நேரம், உழைப்பு, அறிவு, ரசக் அப்படிங்கிறது வந்து எல்லாமே கூட அதுல அடங்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த காஃபீர் வந்து மெயினா சாப்பாடை பத்தி தான் சொல்றான். சாப்பாடு கொடுக்கறது வந்து பெரிய நன்மைன்னு சொல்றாங்க. ஏழை பசிக்கு பசியாக இருக்கிற என்ன ஏழைக்கு உணவளிக்கிறது வந்து எவ்வளவு நன்மை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சில மற்ற இயக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பஞ்சாப்ல சீக்கியர்கள் இந்த குருத்வாரான்னு சொல்லுவாங்க, சிங்கப்பூர்லாம் இருக்குங்க. அங்க போனீங்கன்னா எப்பவுமே சாப்பாடு இருக்கும். யார் வேணாலும் போய் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம் என்ன. ஸோ மாஷா அல்லாஹ் அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாப்பாடுக்கு வந்து அவ்வளோ நன்மை இருக்குன்னு எல்லா மதங்களும் சொல்லுது. ஒரு பசித்திருக்கிற வயிற்றுக்கு வந்து உணவு கொடுக்கறது வந்து எவ்வளவு நன்மை அப்படிங்கிறது. ரெண்டாவது ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறது, நம்மளால முடிஞ்ச சதக்காக்கள், நம்ம டைம் அந்தந்த ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க. சில பேர் டாக்டர்ஸ் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க,
லாயர்ஸ் இருப்பாங்க, ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், வாரத்தில் ஒரு நாள் அரை நாள் ஃப்ரீ கன்சல்டேஷன் சொல்லலாம். ஏழைகள் சில பேருக்கு வந்து சட்ட சிக்கலை வந்து தீர்க்கறதுக்கு அவங்களால முடியாது, காசு இருக்காது. இங்கே நடக்குது, சில பள்ளிகள்லாம் நடக்குது, சிங்கப்பூர்லேயும் நடக்குது. என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ரீ லீகல் கிளினிக்னு சொல்லுவாங்க. மேபி திங்கக்கிழமை ஒரு 4லேருந்து 6 மணி இந்த லாயர் வந்திருப்பாரு. முன்னாடியே முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. பண்ணிட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணணும் அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தினால அல்லாஹ் பரக்கத்து வைக்கிறான் என்ன. ஸோ இந்த மாதிரி அவங்க நம்மளுடைய ரசக் கொடுத்த அறிவிலிருந்து, கல்வியிலிருந்து, நம்ம செல்வத்திலிருந்து நம்ம செலவு செஞ்சா அது மேல மேல அல்லாஹ் பரக்கத்து செய்வான். ஸோ இந்த மாதிரி குரூப்ல நம்ம இல்லாம மற்றவங்களையும் நம்ம தூண்டுற மக்களா இருக்கணும். நம்மளும் கொடுக்கணும், மற்றவங்களையும் தூண்டணும். இந்த குரூப்ல எல்லாம் நம்மளை ஆக்கிடக்கூடாதுங்கிற துவா செய்யணும். ஸோ எது வழிகேடு, எது நேர் வழி, நம்ம எல்லாம் நமக்கு அதான் தெளிவா காமிக்கணும். அதாவது ஒரு துவா இருக்கு இல்லைங்களா, ஹைர ஹக்க பாத்திலம் பாத்திலம், அது எனக்கு ஆமா, உண்மையா காமியல்லாம், பொய்யா காமியல்லாங்கிற ஒரு நமக்கு நல்லா அந்த ஒரு நேர்வழி நம்ம கொடுக்கணும் இன்ஷா அல்லாங்கிறத எல்லாருக்கும் அந்த தௌஃபீக் கொடுக்கணுங்கிறத நம்ம நல்லா துவா செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ். அடுத்தது وَيَقُولُونَ مَتَى هَذَا الْوَعْدُ إِن كُنتُمْ صَادِقِينَ. நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் நீங்கள் கூறும் தண்டனையை பற்றிய அந்த வாக்குறுதி எப்பொழுது வரும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். சோ 48வது ஆயத் இது. போன வசனங்கள்ல அவங்களுடைய அந்த 47வது ஆயத்து, அதுல வந்து அந்த மக்களுடைய கஞ்சத்தனம் எப்படி இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு காசு கொடுக்கறது கூட, ஏழைகளுக்கு உணவளிக்கிறது கூட, முஃமின்களை வந்து அதை செய்ய சொன்னவங்களே அந்த முஃமின்களையே வழிகட்டவர்கள்னு சொன்னாங்க. அப்படி எல்லாம் வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காமிச்சான் ஒரு எச்சரிக்கையாக. இந்த ஆயத்துல மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்வு இருக்கு, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை மறுத்தா உங்களுக்கு எல்லாம் வேதனை வரும் அப்படின்லாம் நீங்க வந்து எங்களை மிரட்டுறீங்களே, அந்த மறுமை நாள் எப்போதான் வரும், அதனுடைய அந்த தேதியனாவது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு காட்சியை தான் அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். வயகூலூன், மேலும் அவர்கள் கேட்கின்றார்கள். அதாவது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்றதுதான் அல்லாஹ் இந்த நிகழ்கால வெர்புல பயன்படுத்துறான். கேட்கின்றார்கள். மத்தாஹாதுல் வாது, இந்த வாக்குறுதி எப்பொழுது வரும். மத்தா அப்படின்னு சொன்னா காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அல் வாது அப்படின்னு சொன்னா மவுத்து, அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய தண்டனை, கியாமத்து நாளு, அது பற்றிய எச்சரிக்கை, அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அந்த வாதுன்னா மறுமை, அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இன்கொந்தும் சாதித்தீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். யாரை பார்த்து சொல்றாங்க, நபி அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருக்கக்கூடிய தோழர்களையும் பார்த்து ஒரு அவமதிப்பான தன்மையோடு கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது. எப்பதான் வரும்னு சொல்லுங்க, நீங்க உண்மையாளர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கக்கூடிய ஒரு காட்சியை தான் அல்லாஹ் வந்து சொல்றான். இந்த மத்தாஹாதுல் வாது அப்படின்னு சொல்லி காஃபிர்கள் மூமின்கள்ட்ட கேட்டது அப்படின்றது வந்து உண்மையை தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஆர்வம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அந்த மர்மை எப்ப வரும், அதை பத்தி நம்ம யோசிக்கணும், திங்க் பண்ணணும், அந்த ஆர்வம் இல்ல. ஏன்னா உங்களால சொல்லவே முடியாது என்னைக்கு வருது, இந்த மறுமை எப்போ நிகழும் அப்படின்ற தேதியை உங்களால குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. அப்போ உங்களுடைய எச்சரிக்கைன்றது வெறும் பொய்யானது தானே அப்படின்னு சொல்லி ஏளனம் செய்வதற்காண்டிதான் இப்படி கேட்கிறாங்க. அதுவும் கிண்டல் பண்றதுக்காண்டிதான். அதுதான் அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். சோ இப்போ இவங்களுடைய அந்த இது என்ன அப்படின்னா, ஒரு தற்காலிகமான தைரியம். அல்லாஹ்வுடைய தண்டனை உடனடியா வரப்போவதில்லை, தண்டனை வரல, சோ அதனால அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்கள ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சோ இந்த முடிவு வந்து முட்டாள்தனமான ஒரு முடிவு. அல்லாஹ் வந்து மனிதர்கள் திருந்துவதற்காகத்தான் வந்து ஒரு கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். அதை உணராம தேதியை கேட்டு அடம் பிடிக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய அறியாமை. அது அறியாமையினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் வந்து சொல்லுது.
அப்ப அந்த காஃபிர்கள் அவங்கள்ட்ட இருந்த பலம், அதே மாதிரி எண்ணிக்கையில இருந்தது, வாய்ப்பு எல்லாத்தையும் வச்சு எங்களை அழிக்க யாரால முடியும் அப்படின்ற ஒரு இருமாப்பு அந்த இதுலதான் கேக்குறாங்க. சோ மனிதனுடைய அவசரத்துக்காண்டி அல்லாஹ்வுடைய தண்டனை கிடையாது. அல்லாஹ்வினுடைய கால கணக்கீடு, அவன் வந்து ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றது வந்து ஆஹ் இவங்கள வந்து உடனே தண்டிக்கணுன்றதுக்காக அந்த தண்டனையை ஃபாஸ்டா இறக்குறது போறது அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் எப்பயுமே செய்ய மாட்டான். கியாமத் நாள் என்னைக்கு அல் வாது அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அந்த வாது எப்போ அப்படின்றது மிக துல்லியமாக அல்லாஹ் வந்து தீர்மானித்து வச்சிருக்கிறான். அந்த இல்முல் கைப் மறைவான ஞானத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்றதான் இதுல புரிய வேண்டிய ஒரு செய்தியாக தப்சீர்ல சொல்லக்கூடியது. சோ அப்ப மனிதன் செய்ய வேண்டியது என்ன? எப்ப வரும்னு சொல்லி கேட்கறது இல்ல. ஏன்னா வந்தே தீரும் அப்படின்றது அல்லாஹ்வினுடைய விதி, அது எப்பயுமே மாறாது. நிச்சயமாக மறுமை நாள் என்பது உண்டு, அது உங்களை வந்தடைந்தே தீரும் அப்படின்றது உண்மை. நம்ம என்ன யோசிக்கணும்னா, அந்த மறுமை நாளுக்காண்டி என்கிட்ட என்ன தயாரிப்பு இருக்கு, என்னுடைய ஈமான்ல, என்னுடைய நற்செயல்கள்ல இதுக்காண்டி நான் என்ன உழைச்சிருக்கேன், என்ன செயல்பாடுகள் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது தான் மனிதனுடைய பகுத்தறிவின் அடையாளம் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுது. டைம் எப்போ நீ ஏன் கேக்குற, அதை பத்தி உனக்கு சிந்தனையே தேவையில்லை. அதற்காக வேண்டி நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கூட மறுமை நாள் எப்போன்னு சொல்லி ஒரு கேட்டதற்கு ஒரு சஹாபிட்ட சொல்லுவாங்க, அதுக்காண்டி நீங்க என்ன தயாரிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பாங்கன்றது கூட நம்ம வந்து பார்க்க முடியுது. சோ கேள்வின்றது அந்த இடத்துல இருக்கவே கூடாது. மறுமையை பற்றிய கேள்வின்றது கிடையாது. அதற்காண்டி நம்ம என்ன தயாரிப்பு, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இதுல வந்து புரியுது. சோ இன்னைக்கு நம்ம நிறைய பேரை வந்து பார்க்கலாம். மறுமை இருக்குன்னு சொல்றீங்க, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, இதெல்லாம் சொல்றீங்க. அறிவியல் பூர்வமாக அதெல்லாம் உங்களால நிரூபிக்க முடியுமா? இதுவரை ஏன் வரல? இவ்வளவு பேர் வந்து அநியாயம் செய்யறாங்க, அக்கிரமம் செய்யறாங்க, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கேக்குறாங்க. அந்த மக்கத்து காஃபிர்கள் வந்து கேட்ட மாதிரி பகுத்தறிவா யோசிக்கக்கூடிய பேர் இன்னைக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. கால அவகாசத்தை எல்லாம் வந்து நீட்டி வைக்கிறதுனால ஒரு உண்மை எப்பயுமே பொய்யாயிராதுன்ற ஒரு விஷயம் இதுல வந்து இருக்கு. ஒரு உண்மைன்றது நடந்தே தீரும், லேட் ஆகுறதுனால அது வந்து நடக்காம போகாது அப்படின்னு சொல்லி நம்மளால எப்பயுமே சொல்ல முடியாதுன்ற ஒரு செய்தி புரிய வருது. ஏன்னா மனிதன் நார்மலாவே அல்லாஹ் சொல்றான், கானல் இன்சான் அஜூலா, மனிதன் வந்து அவசரக்காரனாக இருக்கிறான். ஒரு துன்பம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது உடனே சரியாயிரணும். அதே மாதிரி தீயவர்கள் அநியாயம் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக தண்டனை வரணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் நினைக்கிறான். ஆனா மனிதன் அல்லாஹ் வந்து அவன் திருந்துவதற்காக வேண்டித்தான் ஆயுள் வந்து கொஞ்சம் அவகாசத்தை கொடுக்குறான் அவனுக்கு. அலட்சியப்படுத்தி தாமதப்படுத்தி தண்டனையை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு இவ்வளவு தூரம் செய்யறான் அப்படின்னும் போது அதை நம்ம கொஞ்சம் உணரணும், அதை பத்தி சிந்திக்கணும். ஸோ நான் எப்படியாவது இந்த டைம் பீரியட்ல மாறிக்கணும், இவ்வளவு நாள் நான் தப்பா இருந்துட்டேன், இனிமே அப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய செயல்பாடுலாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் வரணும். அதை பத்தி அவசரப்படக்கூடாது. எனக்கு ஒருத்தன் அநியாயம் செஞ்சுட்டான், அவன் உடனே அழிஞ்சு போகணும், அவனுக்கு உடனே தண்டனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்பயுமே நம்ம நினைக்க கூடாது அப்படின்றது இதுல நமக்கு வந்து புரிய வருது. அதே மாதிரி எப்பயுமே இந்த இன்னைக்கு உள்ள அந்த நிலைமை எப்படின்னு பார்த்தா, எப்போ உலகம் அழியும் அப்படின்றத அந்த கணிச்சு பாக்குறதுலதான் ரொம்ப ஆர்வமா இருக்கான் மனுஷன். ஏன்னா அதை பத்தி பேசினாலே ரொம்ப, ஏன்னா அதெல்லாம் கற்பனைக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்லையா, அதை பத்தி பேசும்போது ரொம்ப ஆர்வம் அதிகமாயிரும். ஆனா இஸ்லாம் நமக்கு என்ன கட்டுத்தருது? ஒரு முஸ்லிமாக, ஒரு முஸ்லிமாக நான் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது, ஒரு மனிதனுடைய மவுத்து தான் அவனுடைய கியாமத்துடைய ஸ்டார்டிங். உலகத்தினுடைய முடிவு கியாமத்தினுடைய அந்த மறுமையினுடைய ஸ்டார்டிங். அந்த மரணம் எப்ப வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்றதுனால நம்ம எதை யோசிக்கணும்? தேதியை பத்தி தேடிட்டு இருக்கிற அந்த ஆய்வுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல செயல்கள் மூலமாக, நல்ல விஷயங்கள் மத்தவங்களுக்கு சொல்றது மூலமாக, செய்யறது மூலமாக என்னுடைய மறுமையை நான் வந்து தயார்படுத்துறேன். அப்படிதான், அதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு குரான் நம்மள்ட்ட வந்து சொல்லி காமிக்குது. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கத்தை எவ்வளவு பேர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தாவா செய்யறாங்க மக்களுக்கு, நான் முஸ்லிம்ஸுக்கு. அதே மாதிரி சில பேர் முஸ்லிம்ஸ்டையும் போய் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க, நீங்க திருந்துங்க, நீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து சேஞ்சஸ் உண்டாகணும், இப்படியே நீங்க தப்புலயே இருக்கக்கூடாது, எவ்வளவோ சொல்றாங்க. சோ ஆனா அதற்கு எதிரில வந்து என்ன பதில் வருது அப்படின்னா, நீங்களே இதுக்கு எதிரா பேசுறீங்க,
இதனால சரி இப்ப நீங்களும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறீங்க தொடர்ந்து, இதனால என்ன மாறப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், தூதர்களே கிண்டல் செய்த உலகம் இது. எவ்வளவு பெரிய, ஏன்னா மனிதர்களே சிறந்தவர்கள் தூதர்கள், நபிமார்கள். அவங்களே கிண்டல் செய்த அந்த விஷயத்த நம்ம உணர்ந்து, நம்ம என்ன தற்காலத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை பத்தி கேர் பண்ணிக்காம நம்ம தொடர்ந்து நம்மளுடைய கடமைகள், நம்ம பணிய செய்து கொண்டே இருக்கணும்ன்றதுதான் புரிய வருது. ஏன்னா அல்லாஹ் வந்து மறுமை எப்போ நிகழும் அப்படின்றத வந்து மறைச்சு வச்சிருக்கிறான், யார்கிட்டயுமே சொல்லல. சோ அது இல்முல் கைப், மறைவான விஷயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது, அதுக்கு நபி அவர்கள் அந்த கியாமத்து நாள் எப்போன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நபி அவர்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னா, கேட்கப்பட்டவரை விட கேட்பவருக்கு அதிகம் தெரியாது, கேட்கப்பட்டவரை விட கேட்பவருக்கு அதிகம் தெரியாது அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் பதில் சொன்னதை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ கியாமத்தினுடைய தேதியை கணிக்கிறது அப்படின்றது முற்றிலும் ஹராம் அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப ஆழமாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ அதே மாதிரி ஈமானுடைய ஒரு தூண் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மறுமை நாள்ல நம்புறதும் கூட. மறுமை நாள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு அப்படின்னு ஒரு ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்டதான் அவன் ஈமானே ஃபுல்ஃபில் ஆகும். சும்மா வெறுமனே அல்லாவை நான் நம்புறேன், வானவர்களை நம்புறேன், தூதர்களை நம்புறேன், வேதங்களை நம்புறேன், ஆனா மறுமையை மட்டும் நம்ப மாட்டேன்னு சொன்னா ஈமான் வந்து முழுமை அடையாது அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. சோ இதுல இந்த மறுமையை பத்தி சந்தேகம் கொண்டாலோ அல்லது ஒரு கிண்டல் பண்ணாலோ ஏளனம் செய்தாலோ ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு அது வெளியேற்றி விடும் அப்படின்ற ஒரு புரிதலும் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம வந்து பாக்குறோம். நான் எப்போது வாக்குறுதி வரும் நம்ம உறுதியா நம்பணும். யௌமுத்தீன், கேள்வி கணக்கு நாள் உண்டு, இல்முல் கைப் இல்லைங்களா. ஸோ நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஸோ நிறைய டவுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைத்தான் கொண்டு வருவான், இதெல்லாம் நடக்கிற விஷயமா. இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே பாருங்களேன், ஒருத்தங்க தொலைபேசியில பேசலாம், இங்க உள்ளவங்க அங்க பேசலாம்னா நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிம்பாங்க. என்ன ரெண்டாவது, ஒருத்தங்க வீடியோல பார்த்து பேசலாம் அப்படின்னா இது என்ன, அதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன, சும்மா இவெல்லாம் கதை அடிக்கிறான். ஒருத்தன் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த மாதிரிலாம் ஒரு வரும் அப்படின்னு சொன்னா எல்லாம் அவனை வந்து என்ன நினைப்பாங்க, என்ன கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிறான். ஒருத்தன் வீடியோ காலில் ஹஸ்பண்டு துபாயிலையும் இந்த ஊர்ல ஒய்ஃபும் வீடியோவில் பார்த்து பேசிக்கலாமா. எல்லாம் இந்த காலத்துல லெட்ரு போய் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு அவங்க பிரிச்சு படிச்சாதான் முடியும். என்ன அதுவும் வீடியோல நேருக்கு நேரம் உடனே பார்த்து பேசிக்க முடியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். என்ன நமக்கு தெரியாத விஷயங்கள் அதெல்லாம் வந்து இப்போ நடக்குது, நம்ம பாக்குறோம். என்ன நம்ம இப்போ நீங்க நானும் பார்த்து பேசுறோம். என்ன இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போனா என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன புது டெக்னாலஜி வரப்போகுது. ஸ்கிரீனே இல்லாம அதுவே வந்து ஏதாவது கையிலேயே கூட நம்ம ஃபேஸ்லாம் தெரியற மாதிரி வச்சாலும் வச்சிருவோம் டெக்னாலஜி. எதுக்கு நீ இந்த ஹார்ட்வேர் வேற தூக்கிட்டு போற, என்ன நீ வந்து சும்மா சிப்பை வந்து எங்கேயாவது ஒட்டிக்கோ, சிப்பே இல்லாம கூட அதுக்கு ஏதாவது கைரேகை, நான் கண்ணில் நான் அந்த கைரேகைக்கே வந்து ஏதாவது கொடுத்தாலும் கொடுத்துருவோன்னு வச்சுக்கலாம். நடக்கும். நம்ம டேட்டாங்கிறோம். இப்போ வந்து இப்போ நம்ம வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது டேட்டால, எங்கேயோ கிளவுட்ல இருக்குன்னு சொல்றோம். என்ன ஸோ நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் வந்து நன்மை தீமையெல்லாம் எழுதுறான், அதை வந்து நோட்டா கொடுக்கப்படணும்னா நமக்கு ஒரு டவுட் வருது. எவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ஸே இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா, சிப்ஸ் கூட தேவையில்லை, அந்த ஒரு டேட்டா வந்து எதுவுமே இல்லாம லாகின் பண்ணா வந்துடுது நமக்கு கம்ப்யூட்டர்ல. என்ன நம்ம எங்கேயோ கூகுள் டிரைவ்ல வச்சுக்கிறோம். என்ன ஸோ இந்த மாதிரி சொல்ல விஷயங்களை சம்டைம்ஸ் மனசு வந்து அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் நம்பும், பிடிக்காத விஷயங்களை வந்து மறுத்துறோம். அதான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். குரானை வந்து ஓதுறதுக்கு முன்னாடி சைத்தான் வந்து இந்த மாதிரி ஊசலாட்டத்தை கொண்டு வருவான். நமக்கு பகிரங்கமான எதிரி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது நமக்குள்ளேயே ஒரு ஊசலாட்டத்தை கொண்டு வருவான். அதுக்குதான் அல்லாஹ் வந்து அவுது பில்லாஹி சொல்றான். நான் ஏன், என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி டவுட் வருது, என்ன நம்புறது இல்லை அப்படின்னா சைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி தான், வலையில மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால. ஏன்னா மறுமை நாள் இருக்குது, கேள்வி கணக்கு நாள் இருக்குன்னா செய்யற பாவத்தெல்லாம் விட்டுட்டு வரணும், நன்மைகள் செய்யணும். என்ன ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சோம்பேறித்தனம் வந்துட்டா சைத்தான் விட மாட்டான். நம்ம அதையும் மீறி அவுது பில்லாஹி சொல்லிட்டு வெளியே வந்து என்ன
எப்போ நம்ம ஃபஜ்ர் பாங்க் சொன்னா டக்குன்னு எந்த சொல்ல போறோம், எப்போ வந்து கணக்கு போட்டு சதக்கா கொடுக்குறோமோ அப்போ வந்து அவனுடைய வலையிலேருந்து நம்ம வெளியே வந்துடும். நல்லாவே சொன்னான் குரான்ல சைத்தானுடைய சூழ்ச்சி வந்து ரொம்ப பலகீனமானது. என்ன அவனே சொல்லுவானா, அவனே குத்பா சொல்லுவானாமே, நான் வந்து ஒண்ணுமே செய்யலப்பா, நான் வந்து சும்மா தான் வந்து உங்க கையில் தான் ஏற்கனவே பேசியிருக்கோம், உங்க கையில ரிமோட் தான் கொடுத்தேன், நீ தான் வந்து அந்த ப்ரோக்ராம் போய் பார்த்த, உன் கையில போனை தான் கொடுத்தேன், நீ தான் இன்ஸ்டாகிராம்ல போய் அந்த கெட்ட ரீல்ஸ் எல்லாம் பார்த்த, அது அது உன்னோட முடிவுன்னு சொல்லிட்டு நீ தான் அப்படின்ட்டு குத்துப்பா சொல்லிடுவானா. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பெரிய நஷ்டவாளியா நிற்கக்கூடாது, இப்போவே வந்து அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம மறுமை நாள்ல கேள்வி கணக்கு நாள்ல ரொம்ப உறுதியா நம்பணும். அது யாரும் சொன்னாலும் நம்ம கேலி பண்ணக்கூடாது. நிறைய கேலிகள் கிண்டாலங்கள்லாம் கூட நடக்கும். நான் சும்மா விளையாட்டா அதுல இதெல்லாம் நடக்காது, நான் பார்த்துக்கலாம், அதெல்லாம் வந்து அங்க பார்த்தா பணக்காரங்களா தான் இருப்பாங்க நரகத்துல, அவங்களோட போய் நம்ம இருப்போம், சினிமா ஸ்டாரோட இருப்போம், இந்த மாதிரி அப்போ பேச்செல்லாம் வரும். அதுவும் இல்லை, அந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து நம்ம சேரக்கூடாது. அந்த மாதிரி தாவாக்கள் வந்து பிள்ளைங்கள்ட்ட சொல்லும் போதும் சரி எதிர்ப்புகள் வரும். பொறுமையா சபரோட திருப்பி திருப்பி அதை சொல்லணும் நமக்கு. அதனாலதான் குரானை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய நல்ல காரியம். என்ன நல்லா வந்து சிறந்த லிஸ்ட்ல ஆக்கி வச்சிருக்கிறான். நம்ம டீச் பண்ணும் போது நமக்கு வந்து நல்ல ஆழமா பதியுது. என்ன ஸோ ரெண்டாவது வந்து மற்றவங்க மனசை மாற்ற நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன ஸோ பொறுமையோட நம்ம மற்றவங்களை சொல்லும் போது நம்மளோட ஈமானம் பலப்படும், மற்றவங்களோட ஈமானம் மாற நம்ம காரணியா இருக்கலாம். என்ன ஸோ அதனால நம்ம மறுமை நாள் முடிஞ்சா நம்புவோம். இன்ஷா அல்லா கேள்வி கணக்கு நாளில் போய் நம்ம அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ப்ரிப்பரேஷனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லா.